refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba. Welcome to Boskies RRR. வணக்கம் சார். Yes, Mr. Bar, welcoming Galaganadi fans to RRR. Dick, 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 dick. அப்படி ஒரு மேட்சை எப்படிப்பட்ட மேட்சை கூட இப்படிப்பட்ட மேட்சா மாற்ற முடியுன்ற மாதிரி இன்னைக்கு ஜிடி வர்சஸ் கேகேஆர் நடந்திருக்குது சார். என்ன சார் எப்படி போச்சு மேட்ச்? Quite an interesting match. It was a 2G match. Gill and Green match. Okay. Where there is a Gill, there's a way in a Gill coming both. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா for every green there's an equal and opposite Gill. அப்படி யுவராட்சி காமிச்சாரு. கிரீன் வந்து ஃபார்முக்கு வந்ததுன்றது ஒரு சூப்பர் விஷயம் ஸ்பெக்டேட்டர்ஸ். ஏன்னா ஐ எம் அ கிளாஸ் அப்பார்ட் ஒய் ஐ டிமாண்ட் 25 crores இன்னைக்கு நாக்கில காமிச்சாரு. நீ அடிச்ச ஷாட்ஸ் இந்த புடிச்ச ஒரு கேட்ச் இருக்கு பாருங்க, அதுதான் ப்ரொஃபஷனல்ஸ் கிரிக்கெட் ஆடுறதுன்றது. கிளென் பிலிப்ஸுக்கு சவாலா ஒரு கேட்ச் ஒன்று ஃப்ரண்ட்ல பிடிச்சாரு பார்த்தீங்களா? அவரோட ரீச்சுக்கு ஒரு ஃப்ரண்ட்ல டைவ் அடிக்கிறாருன்னா எவ்வளோ டிஃபிகல்ட் கேட்ச் அந்த கேட்ச் யோசிச்சு பாருங்க. ஸோ பிரில்லியன்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கலி கேகேஆர் ஒரு அபத்தம் ஒன்று பண்ணாங்க. அதை பத்தி டீட்டெயிலாக பேசு சார். இந்த மேட்சோடைய சிமிலாரிட்டி ரெண்டு டீம்ஸ்க்கு நடுவில் பார்த்தா என்ன சார், என்னதான் சொல்லுவீங்க? ஏன்னா வந்துட்டு அவங்களும் லாஸ்ட்ல வந்து திடீர்னு மேட்ச் வேறவே மாத்திட்டாங்க, இவங்களும் கடைசியில இவ்வளோ தூரம் கொண்டு வந்தாங்க இந்த மேட்சை போய். ஸோ என்னென்ன சிமிலாரிட்டிஸ் ரெண்டு டீமுக்கு நடுவில் இருந்துச்சு சார்? ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் கேகேஆர் கையிலேயே மேட்ச் இல்லை போல. நோ ஒண்டர் தேர் பாட்டம் பிளேஸ்ல பேச ஆரம்பிச்ச ஸ்டேஜில் பொவல் அண்ட் கேமரான் கிரீன் வந்து கம்பைன் ஆனாங்களே, அது வந்து மெஜஸ்டிக். பட் இவன் என்ன பண்ணாங்க சீட்டி, அந்த ரெண்டு பேருக்கு போய் ஃபாஸ்ட் போலிங் ஏற்றின்னு இருக்காங்க. அவங்க டபுள் த ஸ்பீட்ல அடிப்பாங்க நீங்க ஏற்றிங்கன்னா. அதுல தான் பார்த்தீங்கன்னா அந்த ஓடி வந்து அந்த அசோக் சர்மா போட்ட ஸ்லோவர் டெலிவரியில ஓவல் அவுட். அது வரைக்கும் பிரமாதமா அடித்தார் ஃபாஸ்ட் போலிங்க. அதே ஓவர்ல இன்னொரு ஸ்லோவர் ரன்ல கேமரான் கிரீன் அவுட்டா இருக்கணும். இவங்களுக்கு பேட் லக், அது நோமேன்ஸ் லேண்ட்ல கவர்ஸ்ல முன்னாடி போய் ஊது. ஸோ ஓடி வந்து ஸ்லோவா போடுறது தான் ஜெயிக்கக்கூடிய விஷயம்ன்றது அவங்க புரியினாங்க. பட் அவங்க அதுக்குள்ள அந்த அந்த கேமரான் கிரீன் ஆன ஒரு கேம் இருப்பாருங்க. அவரு அங்க இன்னொரு பேட்டில் ஆஃப் விட்ஸ் வந்தது. ரஷித் கான் வந்து கூகுளி ஸ்போர்ட்ல இருக்கார் பார்த்தீங்களா? அவர் பார்த்தாரு சாதாரணமா ஆடக்கூடாது, மவனை அட்டி அக்ராஸ் போக ஆரம்பிச்சார். கமால் அக்ராஸ் இல்லைன்னா அவங்க இறங்குறாங்க. கேமரான் கிரீன் இறங்குறதுக்கும் மீதி கிரிக்கெட்டர்ஸ் இறங்குறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. கில்லோ கிரீனோ இறங்கினாங்கன்னா அவன் நின்ற இடத்துல ஆடும்போது உங்களுடைய மாதிரி அவங்க ஓவர் பிஸ்ட் மாதிரி, ஏன்னா அவங்க ரீச் நீங்க அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எல்லாம் தூக்கி போட்டீங்கன்னா வச்சு செஞ்சுட்டாரு. ரஷீத் கான் டிமாரலைஸ் பண்ணி விட்டாரு கிரீன். பட் எங்க கிரேட் ரஷீத் கான் நான் சொல்றேன்னா, இதமே அப்படி ரெக்கவரி இன்னுமே கூகுளி வேணாம், நான் லெக் பிரேக்ல இறங்குறேன்னு சொல்லிட்டு நான் போலிங் அதப்பா அவ்வளோ ரைட் 60 இருக்கு பீக்கில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரைக் ரேட் 200ல. அப்போ ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஃபாஸ்டஸ்ட் லெக் பிரேக்கை போட்டு பாதி பிச்சு இழுத்து அவர் பீட்டு ஜாஸ் பட்லரும் பீட்டு. நீங்க ஜாஸ் பட்லர் கையில பால் தான் நிக்கல, பார்த்தா கிளவே நிக்கல. அந்த மாதிரி ஒரு பேட் கீப்பிங் அவரு. அந்த ஸ்டம்பிங்கை விட்டுட்டு திருப்பி ஒரு தூக்கி வச்சு வாஷிங்டன் சுந்தர் அவர் ஒரு என்ன பண்றாரு, எப்பயுமே வந்து இல்ல ஒரு ஆங்ஷியஸாவே இருக்காரு, பவுண்டரியில மிச்சிருவோமோ அந்த பயத்துல தான் நீங்க அந்த கேட்ச விட்டாரு. அது பவுண்டரி சிக்ஸ் குடிக்கல. இப்படியே போயிருந்தது பேட்டில் ஆஃப் பிட்ஸ். ஹேட்ஸ் ஆஃப் டு ரஷீத் கான். ஏன்னா அடிச்சா கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்து லெக் பிரேக்கை போட்டு பீட் பண்ணிட்டார் பாஸ் ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி. அது ரொம்ப ரொம்ப ஃபண்டாஸ்டிக்கா இருந்தது. இந்த பக்கம் பேட்டில் ஆஃப் பிட்ஸ் எங்கன்னா அட்லாஸ் வருண் சக்கரவர்த்தி பேக் இந்த கேம் பியூட்டிஃபுல்லா 2 விக்கெட் எடுத்தார். பட் அவரையும் கில் பாருங்க செட்டிலா விடாம முதல் பால் ஜோஸ் பட்லர் ஒரே கையில் ஒரு 6 அடிச்சார் பட்லர். கில் வந்து இறங்கி ஆரம்பிச்சார். ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கலி நான் உங்களுக்கு சொல்ல, நீங்க ஒரே மாதிரி டெம்ப்ளேட் கேம் பண்ணீங்கன்னா அவங்க டெம்ப்ளேட் போலிங்க போட்டுனே இருப்பாங்க. ஆனா முதல் பால் 6 அடிச்சோன்னு இப்ப விராட்ல அது பாருங்க தாட் ப்ராசஸ். அதுதான் இது எல்லாத்தையும் பார்க்க முடியுது. பட் பியாண்ட் ஆல் திஸ் இந்த கேம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொல்றேன்னா, சம்டைம்ஸ் சேசிங் டீமுக்கு விக்கெட்ஸ் இருக்கும், நல்ல பேட்டர் இருப்பாங்க, ஆனாலும் மேட்ச் பயங்கர க்ளோஸா போய் நெக்கா போய் முடியும். அந்த மாதிரியான ஒரு மேட்ச் இது. பட் ஆக்சுவலா கேகேஆர் பண்ண சொத்தப்பள்ளி இப்ப நெக்ஸ்ட் பேசும். டெஃபினெட்லி சார். இன்னைக்கு மேட்ச் பொறுத்த வரைக்கும் இந்த ரபாடா எஃபெக்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சூப்பர்பான எஃபெக்டா ஒன்று இருந்துட்டே இருக்கு சார் தொடர்ந்து இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும். என்னமோ மாயமோ மந்திரமோ தெரியல அப்படின்ற மாதிரி இந்த அபிராமின்னு சொல்லி தலைவன் வந்துட்டு அடிச்சு நகர்த்திக்கிட்டே இருக்கிறாரு சார். அதுவும் அந்த எஃபெக்ட் வந்து அந்த டீம்ல இருக்கிற எல்லாருக்கும் போகுது. நீங்க வந்து எப்படி ஆர்ஆரை வந்துட்டு ஒரு எல்லா விதமான பவுலிங்குமே இருக்கக்கூடிய ஒரு பவுலிங் யூனிட் பாலா அப்படின்னு சொல்லுவீங்களோ, அந்த மாதிரி இப்ப ஜிடிலையும் பார்த்தா ஒரு சைடு ரபாடாவும் அந்த ஸ்லோவர் ஸ்டஃப் நல்லா எஃபெக்ட் பண்றாரு,
இவர் போடுறத பார்த்து திடீர்னு சில மேட்ச் இப்ப இன்னைக்கு போட்ட மேட்ச் மாதிரி சிராஜும் நல்லா போடுறாரு. அசோக் சர்மாக்கும் அந்த எஃபெக்ட் அப்படியே போகுது. சோ அந்த பவுலிங் யூனிட்டே ஃபாஸ்ட் பவுலிங் நல்லா போடும்போது எல்லாருமே சேர்ந்து நல்லா போடுறாங்க சார். ஆமா. அதான் ரபடா நீங்க சொன்னதால தான் எப்பயுமே அவரை கோட் பண்ணல ஹை கேட்ச். முதல்ல ராணே அவர் பிடிச்ச ஹை கேட்ச் பார்த்தீங்கன்னா, அதுதான் பெர்ஃபெக்ட். மாடல் ஆஃப் ஹவ் டு டேக் ஹை கேட்ச் அதான். அழகா அப்படின்னு இருப்பாரு பெர்ஃபெக்ட்டா. அந்த ஒரு கேட்ச் ராணே வந்து ஏற்கனவே சிஎஸ்கேக்கு அகைன்ஸ்டா அந்த அப்புறம் நம்ம 100 போட்ட கூகுளி இந்த பக்கம் லெக் சைடில் ஆடி ஆஃப் சைடில் அவுட். ஒரு தடவை அது ஆயிருக்கு. திருப்பி அவுட் சைடு ஆஃப் சைடு அக்ராஸ் ஆடுறாரு இன்னைக்கு. ஏன்னா அவருக்கே இன்ட்ரெஸ்ட்ல போயிருக்கு அங்க உள்ள நிக்கிறது. கேப்டன் தீனா நம்ம ஃபீல்டிங்ல மட்டும் 20 ஓவர் இருக்கலாம். பேட்டிங்னா உள்ள போயிடலான்னு இருக்காரு பொழுது என்ன புரியல. அவர் தான் ஆரம்பிச்சாரு இதை. டக்க டக்க டக்குன்னு 2-3 எடுத்துட்டு வந்துட்டாங்க பயங்கரமா. காட்பீண்ட் எல்லாருக்கும் ஜாஸ் பட்லரை காட்பீண்ட் அளவுல ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ஸ்டம்பிங் அளவுல ஜாஸ் பட்லருக்கே அவரை பிடிக்கல. விட்டுனே இருக்காரு. இது ஒரு வினோதமான விஷயம் ஒரு பிராட் நடந்தது. பட் என்னன்னா குரூஷியலா ஒண்ணு கவனிச்சேன் பல இந்த மேட்சுடைய எசன்ஸ்ல வந்து எங்க வந்து சொதப்பல் நடந்ததுன்னா நார்மலா ஒரு கிரீன் மாதிரி ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கிறவரை ஒண்ணு கண்டெயின் பண்ணணும் இல்ல அவர் விக்கெட் எடுக்கணும்னா போலர் தான் அந்த பேட்டரை அழிப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் கேகேஆர்ல அவங்களுடைய பேட்டர்ஸே கேமரன் கிரீன் அழிச்சாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இந்த அபிஷேக் நாயுடு அவர்னா காத்துல கோலம் போட்டுனே இருக்காரு. டிராயிங் காம்படிஷன் ஒன்று பண்றாரு காத்துலயே. அவர் என்ன சொல்லியிருக்கணும், கேமரன் கிரீன் ரைட் ஆன் டாப் மெஜஸ்டிக்கா ஆடின்னு இருக்காரு. இன்னும் 3 ஓவர் இருக்கு. ஓகே, ஸ்கோர் 160 ரேஞ்சில் இருக்கு. கேமரான் கிரீன் எல்லா பாலும் ஆடினார்னா 270 போடும் ஸ்கோர். அந்த மாதிரி அடிச்சுருக்காரு நீங்க சிக்ஸஸ். இவங்க என்ன பண்றாங்க, பின்னாடி 4 பிளேயர்ஸ் 4 பேட்டர்ஸ் போக வேண்டியது அண்ணாத்த ஆடுறா கரகம் ஒரு 3 பால் அவுட்டு, திருப்பி 3 பால் கரகம் அவுட்டு. இப்படி பண்ணி ஒரு 15 பால் கேமரான் கிரீனை அம்பையர் கொடுத்து நிக்க வச்சாங்க. இன்னொரு அம்பையர் ஒரு பால் ஆடல. இதுல அவருக்கு ஃபார்ம் புரி எந்த அளவுக்கு கேவலம்னா 20th ஓவர் ரசித் தான் கொடுக்குறாங்க. இவர் 2 ரன் அடிக்கிறார் அந்த ஓவர்ல. ஏன்னா அவர் லெக் பிரேக் போட ஆரம்பிச்சார். கூகுளி போட்ட வரைக்கும் அக்ராஸ் பிரபாவப்பட்டிருந்தது. லெக் பிரேக் போட்ட உடனே அண்ணன் ஒண்ணுமே புரியல, திருட்டு போயிடுச்சு ஃபார்ம். அந்த மாதிரி ஒரு கேரத்தனம் பண்ணாங்க இவங்க. ஒழுங்கா பேட்டர்ஸ் இல்ல, என் வேலை நான் ஸ்ட்ரைக் 2ல போய் நிக்கிறது தான். நீ அச்சுக்கப்பா 4 6 நீ அடி, சிங்கிள்னா வராது. நீ ஏன் ஆடு கட்சி 3 ஓவர் சொல்லியிருந்தா எக்ஸ்ட்ரா 35 ரன் சத்தியமா இவ்வளவு க்ளோஸா அந்த மாதிரி வின் இருப்பாங்க. இது ரோன் கிரேவ் ஓவரோ பேத்தட்டிக்கா இருந்து பாக்குறதுக்கு. இன்னைக்கு அடிச்சிருந்த அட்டிக்கு எங்கேயோ போய் போடுறது. சார் இந்த மாதிரி நம்ம இந்த எல்எஸ்ஜி அப்புறம் வந்துட்டு எஸ்ஆர்ஹெச் பத்திலாம் பேசிட்டு இருந்தோம் சார். இவங்க வந்து எல்லா பாலும் அடிக்கணும்னு பாக்குறாங்களா, ஒரு பிச்சர் ரெஸ்பெக்டே பண்ண மாட்டேங்கிறாங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ கிட்டத்தட்ட இன்னைக்கு இந்த கேகேஆர் ஆடுறதும் இப்படிதான் சார். கேகேஆர் வந்து இதுக்கு முன்னாடி பல தடவை இதை பண்ணியிருக்கிறாங்க. ரமன்தீப் சிங் அதுவும் வந்துட்டு புது ஆள்லாம் கிடையாது சார். இதே ரமன்தீப் சிங், இதே அங்கிரிக் ரகுவன்ஷி, அனுகுல் ராய், இந்த பழைய கேஸுங்களே தான் இந்த டீம்ல இருக்கிறதுங்க. எல்லாம் ஒன்னா சேர்ந்து அட்ட டைம்ல பாத்தீங்க அப்படின்னா வழின்னு வழிஞ்சு ஒரு 2 விக்கெட் போன மேட்சை டபால்னு கண்ணு மூடி கண்ண திறக்கிறதுக்குள்ள பாத்தீங்கன்னா இட்லியில சாம்பார் இல்லையேன்னு சாம்பார் ஊத்திட்டு வந்து பார்த்தா 4 பேர் காணாம போயிடுவாங்க. சரி சாம்பாருக்கு சட்னி போடலாமேன்னு போட்டு பார்த்தா 2 பேர் காணாம போயிடுவாங்க. சரி சாப்பிடவே அவுட் ஆயிருவாங்க. இது வந்து கேகேஆர் பண்ணுது சார். அடுத்த மேட்ச் சாண்டில்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க, கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இல்ல அப்படிதான் பண்ணா விளையாடவே வர மாட்டேங்க, அங்கே இருந்துருவாங்க சார். நீங்க சொல்ற பரபரப்பு தான். அவங்க என்னன்னா அந்த பின்னாடி வர பேட்டர்ஸ்லாம் போலர் போடும்போது 2 பேரும் அடிக்க ட்ரை பண்றாங்க. நான் ஸ்ட்ரைக்கர் 2 பேரும் அந்த அளவுக்கு ஒரு வெறி அடிக்கணும். அங்க மூளை யூஸ் பண்ணி இவர் கொடுத்துருணும் ஸ்ட்ரைக்கர். நான் எப்பயுமே சொல்றேன்ல, மெஜஸ்டிக் ஹிட்டர் ஒருத்தர் லாஸ்ட் 4 ஓவர்ல இருக்காருன்னா அவரை விட்டுருங்கப்பா. 24 பால்ல 22 பால் அவர் ஆட விடுங்க. யுவர் டீம் இஸ் கோயிங் டு பெனிஃபிட். இன்னைக்கு ஒரு பீக் ஃபார்ம்ல வந்துட்டார் பாஸ். சிங்கிளான மேட்ச் பண்ணி கொடுத்துருப்பாரு அவரு. அதாவது கேமரான் கிரீன் கிளிக் ஆயிட்டாரு, கேமரா ஆன் கிரீன் மாதிரி ஆயிட்டாரு. அவ்வளவு கிளிக் ஆயிட்டாரு. அதுல போய் கடைசியில் வேஸ்ட் பண்ணாங்க ஒரு நாக்கு. சார் இப்போ இந்த ஒரு பிட்ச்லாம் பார்த்தோம்னா வந்து இது வந்து 170 பிட்ச் தான், இது 180 பிட்ச் தான், இல்ல இது வந்து ஒரு 200 பிட்ச் தான், இது 240 கிடையாது அப்படின்ற அந்த ஒரு கால்குலேஷனே உங்களுக்கு இருக்காதா? எல்லா மேட்சும் 250 260 ஆடுறாங்களேன்னு சொல்லி அன்னைக்கு நம்ம எப்படி பேசணுமோ எல்எஸ்ஜி கிட்ட, அதே மாதிரி தானே சார் இவங்களும் ஆடுறாங்க. ஒரு பிட்ச், இந்த பிட்சுக்கு இவ்வளவு போதுன்ற ஒரு ஐடியாலஜி இருக்கலாம். இது ஒண்ணு. இன்னொன்னு, இப்ப நீங்க சொன்ன மாதிரி வந்து அதர் எண்ட்ல நிக்கிறவங்க வந்துட்டு சரி ஓகே அவர் வந்து சூப்பரா ஆடிட்டு இருக்காரு, அவர் பாத்துக்கிட்டோன்ற அந்த எண்ணம் விராட் கோலிக்கு இருக்குது சார். விராட் கோலி வந்து அதர் எண்ட்ல நிக்கிற ஒரு சூப்பரா ஆடிட்டு இருக்கும்போது நம்ம அன்னைக்கு மேட்ச் பார்த்தோம், நான் சிங்கிள்ஸ் மட்டும் அடிக்கிறேன், அவர் நல்லா அடிக்கிறார், அடிக்கட்டும், அவர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அப்ப நான் என்னன்னு அதுக்கேத்த மாதிரி அந்த சிச்சுவேஷனை மாத்திக்கிறேன்னு அப்பேற்பட்ட விராட் கோலி யோசிக்கும் போது
இவங்களுக்கு என்ன சார் கேமரன் கிரீன் ஆடிட்டு இருக்காரு. அனுகுல் ராய்க்குலாம் என்ன அனுகுல் ராய், ஓ கேமரன் கிரீன் நீ ஆடுறியா? இரு நானும் அடிக்கிறேன். இது என்ன சார் இது? அது கிரீன் ரெவல்யூஷன் இல்ல, கிரீன் ரெவல்யூஷன். அவர் எப்படி ஆடுவார்ன்றது. அதுல கமெண்டேட்டர்ஸ் அந்த இவரு தியாகி வந்து கால் யார்கர்ல வந்து டிக் பண்ணி ஆடு போய் இவர் ஓடி வந்துட்டு ரன் அவுட் ஆச்சு தெரியுமா? அது கமெண்டேட்டர்ஸ் நீட்லெஸ் ரன். என்னது நீட்லெஸ் ரன்? அவர் கரெக்டாக தான் ஓடினார். அவருக்கு ஸ்ட்ரைக் ஓடும் இல்ல, நீங்க ஸ்ட்ரைக்கே கொடுக்கலன்னா என்ன பண்ணுவார்? இதுதான் ஓனர் அந்த ரன். இது நீட்லெஸ் ரன். அதே மாதிரி நீங்க சொன்ன பாயிண்ட் எப்படின்னா ஜஸ்ட் சப்ஸ்டான்ஷியேட் ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல விக்கெட் விடுறாங்க. இன்னிங்ஸ் பில்ட் பண்ணணுன்றது யோசிக்கவே மாட்டீங்களா? முதல் 3 பேரும் ஒரே மாதிரி ஆடுவீங்களா கிரிக்கெட்டை? அப்புறம் காட்சியில பாருங்க, ஓவர்லாம் கேர்ஃபுல்லா ஆடி அதுக்கப்புறம் ஒரு எலிமெண்ட்ஸ்ல வந்து எடுத்துன்னு போறாங்க. பியூட்டிஃபுல். ஒரேல இருந்து ரெக்கவரி போகுது. ஆக்ட் பிரில்லியண்டா பண்ணாங்க அந்த 2 பேர். அவங்க 2 பேருடைய எஃபர்ட்டுக்காது. பிளஸ் சுனில் நாராயண் ஜீனியஸ். அவரும் ஃபெர்குட் இன்னைக்கு போட்டாரு. பட் இருந்தாலும் அவர் தான் செக்கில் வச்சுனே இருக்காரு கரெக்டா. ஐம் வெரி ஹாப்பி தட் வருண் சக்கரவர்த்தி ஹஸ் டேக்கன் 2 wickets. அதுக்குள்ளே ஒரு ஃபார்ம் பண்ணி ஃப்ரண்ட் ஃபுட் திருப்பி போறாரு. பொட்டாட்டி 6. சுப்மன் கில் கிரீனுக்கெல்லாம் கேமரன் கிரீனுக்கெல்லாம் ரீச் எப்படின்னா ஒரே ஒரு ஸ்டெப் வெளில வந்தாங்கன்னா ஒரு கால் நான் செய்ய 2 போயிடும். அந்த மாதிரி ரீச் அவங்களுக்கு. அவங்க 2 கால் இங்க ஒரு கால் அங்க ஒரு கால் வச்சுக்கலாம். அவ்வளோ பெரிய ரீச் அவங்களுக்கு. அதை நீங்க தெரிஞ்சுன்னு போகணும். எந்த போலரு இப்போ ஒரு ரிங்கு சிங்க்கு நீங்க போறீங்கன்னா தைரியமா ஃபிளைட் பண்ணலாம். ஏன்னா ஒரு ரீச் கிடையாது. இந்த மாதிரி பணமரம் மாதிரி இருக்கிறவங்க நீங்க கொஞ்சம் குட் லிங்க் போட்டது அது ஓவர் பிக்ஸ் மாதிரி வச்சுருவாங்க. அதெல்லாம் அவங்க கொஞ்சம் யோசிக்கணும். வேற வழி கிடையாது. அதே எப்படி ரஷீத் கான் பியூட்டிஃபுல்லா யோசிக்கிறாரு பாருங்க. ஓ நீ எல்லா பாலும் இறங்குறியா? நீ எல்லா பாலும் அக்ராஸ் வெட்டியில் அடிக்கிறியா? இப்போ நான் உங்க லெக் பிரேக்ல செக்ல வைக்கிறப்ப பிரில்லியன்ட் பாஸ் அது. என்ன பிரசன்ஸ் ஆஃப் அது ஃபண்டாஸ்டிக்கா போட்டு. என்ன கேட்டா நீங்க அந்த பன்னீர்செல்வம் கையில் எடுத்துருங்க. ரிஃப்ரெஷிங் மூமெண்ட்டே அதுதான். நம்ம வந்து ரஷீத் கான் வராரு பாருங்க திரும்பி. ரஷீத் கான் தான் திரும்பி வராரு பாருங்க ஃபைட்டரா. ஹேட்ஸ் ஆஃப். அதுதான் பெஸ்ட் ரிஃப்ரெஷிங் மூமெண்ட் நீங்க பார்த்ததுலயே. சார் இப்போ இந்த இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு 180 வரைக்கும் போனதே சூப்பர் பாலா. இதை அவங்க டிஃபெண்ட் பண்ணியிருந்திருக்கலாம் ஒழுங்கா பவுலிங் போட்டா நீங்க நினைக்கிறீங்களா? இல்லைன்னா இல்ல இது நரேந்திர மோடி ஸ்டேடியம் குஜராத்துக்கு அகேன்ஸ்டா 180 பத்தவே பத்தாது, மினிமம் அவங்க ஒரு 220 அடிச்சிருந்திருக்கணும், அதுக்கான ஸ்கோப் இருந்துச்சு அப்படின்னு சொல்றீங்க? Your second point is right. See, first debacle, then recovery act. They were able to do it. And up to 9 to 10 runs on overல வராங்க. 16, 160 அந்த ரேஞ்சில் வர்றாங்க. அந்த சமயத்தில் போய் கடைசியில் சொதப்பக்கூடாது. அது அப்படியே கேமரான் கிரீன் நீங்க விட்டு நீங்க என்ன கலக்கிருப்பாரு. அது தப்பு. இப்போ கேமரான் கிரீனை தனியாக விட்டு அடிச்சிருந்தாருன்னா லாஸ்ட் ஒரு ரஷீத் கான் எடுத்து வந்துருக்க மாட்டாங்க. கவர்ஸ் மேல வச்சிருப்பார் 6 லெக் பிரேக் தெரிஞ்சு. அவருக்கு டோட்டலி அவுட் ஆஃப் டச் பாஸ். அவரை டிமார்கலைஸ் பண்ணி விட்டாங்க இவங்க பேட்டர்ஸ். அதான் அப்போ அதை கவனிச்சேன். நீங்க சொல்றதுதான் 220 இருந்திருந்தா கொஞ்சம் கஷ்டப்பட்டுருவோம். அப்போ கூட ஜிடி வருவாங்க க்ளோஸா. வாட்டியெல்லாம் பயங்கரமா அடிப்பார், சும்மா கிடையாது. கிளென் பிலிப்ஸ் எல்லாம் வந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு ஸ்லோ பவுன்சர் போட்டு தியாகி அதில் ஒரு 4 கொடுக்குறாரு பாஸ். அவர் வந்து வெரைட்டி வச்சு இது வரைக்கும் ஸ்லோ பவுன்சர்ல ரன் அடிக்க முடியாம முக்கறாங்க. இல்ல துணி துவைக்கிறாங்க உரியடி நிக்கலஸ் புரான் மாதிரி. ஒரு ஸ்லோ பவுன்சர் போட்டு ஜெனுவினா ஒரு 4 அடிக்க கொடுத்தாரு கிளென் பிலிப்ஸ்னா. அந்த தியாகி உண்மையிலேயே தியாகி பாஸ். என்ன பண்றாரு அந்த ஆள்னே எனக்கு புரியல. அந்த ஸ்லோ பவுன்சர் அடிச்சா அது 4. ஸ்லோ பவுன்சர் நீ எஸ்டியா 4 அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு ஷாக். அதோட அப்படியே திரும்பி போயிட்டு ஷாக்க முடியும் போது கிளைமேக்ஸ்ல சரி போடுது அவரு. விரக்தியா என்னது புரியவே இல்லை. என்ன பண்றாருன்னு எனக்கு புரியல. சார் இந்த ஜிடி வந்து சேஸ் அப்படின்னாலே வந்து ரொம்ப அழகா அதை வந்துட்டு கிராஃப்ட் பண்ணி ஃப்ரேம் பண்ணி ஓகே முதல் 6 ஓவர் சரியான நபர்கள் இருக்கிறார்கள் கையில் சொல்லி இந்த சுப்மன் கில் சுதர்ஷன் இவங்க 2 பேர் அழகா அந்த பிளாட்ஃபார்மை லே பண்றது. ஒரு எண்டுல ஒருத்தர் இவங்க 2 பேர் யாராவது ஒருத்தர் ஓட்டாட்டா கண்டிப்பா இன்னொருத்தர் மெயின் ஸ்டே பண்ணிடுவாரு. அப்புறம் உள்ள வர ஜாஸ் பட்லரோ மத்தவங்க எல்லாம் வந்து அப்படியே எடுத்துட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்களுடைய அந்த ஒரு சேசிங்காகவே இருக்கிற ஒரு கரெக்டான டீமா இருக்காங்க சார். ஓவர் டூ பண்ண மாட்டேங்கிறாங்க, அண்டர் டூவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. They're very perfect. They know how to chaseன்ற மாதிரி ஒரு டீமா இருக்கிறாங்க சார். கரெக்ட். பட் ஹிஸ்டரி படி பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், சேசிங்ல இவங்க எங்க தெரியுமா வடிவாங்க? கேகேஆருக்கு முதல் மேட்ச் பாத்தீங்களா பேட்டிங்ல தகால ஒரு 3 விக்கெட் எழுந்து ஒரு ரெக்கவரி ஆக்ட் ஆச்சு பாருங்க. அந்த 3 ரெக்கவரி ஆக்ட் இவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இவங்க எங்க தெரியுமா டைலமா இன்னும் 17 ஓவர் ஆடணும். மொத்தம் நம்ம 7 பேர் தான். ஆளுக்கு 2 ஓவர்னு பிரிச்சுக்கிறதா இல்ல முதல்ல பிரிச்சு மேய்ஞ்சிடறதான்ற ஒரு கன்ஃபியூஷன்ல பதட்டத்துல ஸ்லாக்ல ஆட வேண்டியது நடுவில் ஆட வேண்டியது கட்சியில் ஆடுறது. அந்த பதட்டம் ஜிடிக்கு எப்பயுமே இருக்கும். அவங்க லக்கிலி இன்னைக்கு அந்த மாதிரி வரல அவங்க சுச்சுவேஷனு. அவங்க பிரமாதமா ரெக்கவரி ஆக்ட் எக்ஸ்ட்ராடனரியா பண்ணாங்க.
எனக்கு என்னமோ நீ கேகேஆர் டிசர்வ் டு வின் திஸ் மேட்ச்னு எனக்கு தோணுது. பாருங்க கடைசியில எவ்வளவு க்ளோஸா எடுத்துட்டாங்க பாருங்க. அவர் ரமன்தீப்னு ஒருத்தரை கொடுக்குறான், அவரை நல்லா இன்டெலிஜென்ட்டா போறாரு கடைசியில. ஒரு லீடர் கண்டெயின் பண்றாரு. கடைசியில பேனிக் ஆயிட்டாங்க அவங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. அதே மாதிரி இன்னொரு அப்சர்வேஷன் சொல்றேன் உங்களுக்கு, காமனா இருக்கிறது. 2 மிஸ்ட்ரி ஸ்பின் ஆளுக்கு ஒரு தமிழ்நாடு பிளேயர் எடுத்தாங்க பாத்தீங்களா? ஒருத்தர் வந்து சாய் சுதர்சனா, ஒருத்தர் வாஷிங்டன் சுந்தரர். 2 பேருமே சும்மா தட்டினா போயிடும். ஏன்னா ஆஃப் த விக்கெட் செம்ம ஃபாஸ்ட் நினைச்சாங்க. பட் அந்த 2 பால் ஆஃப் த விக்கெட் ஸ்லோவா வந்தது. அதனால தான் ஒருத்தர் ஹைட்ல அடிச்சு அவுட் ஆனாரு, ஒருத்தர் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல அடிச்சு ஸ்கொயர் லெக் அவுட் ஆனாரு. ஃபுல் ஃபிளேஜ்டா போல ஸ்டோக்ஸ். அதனால கொஞ்சம் ஸ்லோவா போடாதீங்க. இப்ப எப்படி நீங்க பார்த்தாலுமே, எவ்வளோ வேகமா ஓடி வந்தாலுமே, வந்துட்டு ஸ்லோவா போட்டீங்கன்னா உங்களுக்கு ரிவார்ட் ஷூர். ஏதாவது தப்பு பண்ணுவீங்க. வெறும் ஃபாஸ்டா போட்டீங்கன்னா கொன்னுடும். சார் நீங்க சொன்னதுக்கு முன்னாடி நான் அந்த டாப் 3 செம்மையான ஒரு சேஸ்க்கான டீம்னு சொன்னேன். நீங்க வந்து இவங்க மிடில் ஆர்டர் பத்தி தெரியுமா பாலா? கொஞ்சம் அங்கேயே பார் அப்படின்ற மாரி வந்து ஜிடியோட மிடில் ஆர்டர கை காட்டுனீங்க சார். அதுலேருந்து கேட்கணும்னு நினைக்கிறேன். அது வந்து இதுக்கு முன்னாடி இருந்த டேவிட் மில்லரா இருக்கட்டும், சீசனுக்கு ஒரு மேட்ச் ஆல்ரெடி ஆடியாச்சு. எதுக்கு நீங்க திரும்ப திரும்ப என்னைய ஆட சொல்றீங்க? எனக்கு புரியல. வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கோச் கேட்கறாராம் சார் டேவிட் மில்லர். இந்த மாரிலாம் பண்ணியிருக்காரு அங்க. சார் சீசன் ஒரு மேட்ச் தான் சார் புரியாது அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி இவரு இந்த ஷாருக் கான், ராகுல் தெவாட்டே இவங்க எல்லாம் சீசனுக்கு ஒரு மேட்ச் 2 மேட்ச் ஆட்டு அதுக்கப்புறம் டாப் 3 என்ன அடிச்சாங்களோ அது மட்டும் தான் சார் ஸ்கோர். ரிமைனிங் எங்ககிட்ட தான் கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய மேட்ச் சொதப்பிருக்காங்க. இன்னைக்கும் ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணி விட்டாங்க. இப்போ இங்க இவங்களுக்கு வந்து என்னன்னா வாஷிங்டன் சுந்தர நம்பர் 4ல விளையாட வைக்கிறாங்க. அது சில பிச்சஸ்ல சில மேட்சஸ்ல ஒர்க் அவுட் ஆகுது. அவர் இந்தியாவுக்கு நம்பர் 4 ஆடும்போது நான் உங்ககிட்ட கேட்டேன் சார் எல்லா பிட்ச்லயுமே எல்லா இடத்துலயுமே எல்லா பவுலர்ஸ்க்கு அகைன்ஸ்டாவும் ஆடக்கூடிய நம்பர் 4 வாஷிங்டன் சுந்தர் நீங்க சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டேன். நோ அப்படின்னு அன்னைக்கு சொன்னீங்க. இப்போ அதே கொஸ்டின் தான் கேட்கிறேன். ஆமா. அவரு எந்த இடத்துல வாஷிங்டன் சுந்தர் இருந்தா கரெக்டா இருக்கும்னா, லைன் சரியா போடாம அவுட் சைட் எக்ஸ்டம் அவுட் சைட் எக்ஸ்டம் வேகமா, அதாவது பின்னாடி நாய் துரத்துற மாதிரி ஓடி வருவாங்க சில பேர் போலிங் போறதுக்கு. அப்படி போடுறாங்க பாத்தீங்களா, வச்சு செஞ்சுருவாரு. இந்த வேகமா போடுறவங்கள வச்சு செஞ்சுருவாரு. பட் ஐடியாவா ஸ்லோவா போடுறாங்க பாருங்க, அவங்கள ஃபுல் பவர் கொடுக்கணும்ன்றச்சு கொடுக்க மாட்டேன். இப்ப பாருங்க பென் ஸ்டோக்ஸ் எல்லாம் பவுன்ஸ் பண்ணும்போது வச்சே அடிப்பாரு ஹுக் சிக்ஸ் எல்லாம். பட் ஓடி வந்து நம்ம அன்னைக்கு சஷாந்த் சிங் போட்ட மாதிரி, சந்தீப் சர்மா போட்ட மாதிரி அவங்க லைட்டா வந்து டிராப் பண்ணும்போது பிட்வீன் ஹீவிங் அண்ட் ஜஸ்ட் கிளிக்கிங் நடுவில் ஒரு கண்டிஷன்ல போய் மாட்டிப்பார். அதனால தான் கரெக்டாக பவுண்டரி முன்னாடி அவுட் ஆயினார் சார். அதாவது கவனிச்சு ஆக்டர் ஃபுல் ஃபிளேஜா போக மாட்டேன்றாரு, சும்மா அப்படின்றது ஸ்லோ ஸ்பீட்ல. அதனால தான் அவர் வந்து கண்ணாப்புனான்னு இந்த தியாகி மாதிரி யாராவது போடணும் வச்சிடணும். நிறைய ஒன்று தியாகி, அப்புறம் இந்த உமேஷ் யாதவ், அப்புறம் நம்ம துஷார் தேஷ்பாண்டே, அந்த மாதிரி போலலாம் அழுவா வரும். 6 அடிப்பார். சார் ஷாருக் கான் ரொம்ப நாளாவே ஜிடி வந்து அவரை இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, ஓகே சரி. நீங்க வந்து இங்கே மேட் என்ட்ரி விட்ட மன்னிச்சுங்க. சொல்லுங்க சார். இல்ல அந்த லிஸ்ட்ல மேட் என்ட்ரி விட்ட மன்னிச்சுங்க. இந்த சார் கர்ணா நம்ம கர்ணா அவார்டு கரெக்ட் கர்ணா கரெக்ட். அவார்டுல டோனர் இருக்குல்ல, அதாவது ஆமா இந்த அவங்க எல்லாருமே ஒரு ஒரு குரூப் சார் அவங்க. இந்த கார்த்திக் தியாகி, அந்த விஷாக் அவங்க எல்லாமே அந்த காலத்துல ஒரு கிரேட் எக்ஸிகியூட்டிவ் இருந்தார் கோபாலகிருஷ்ணன், லேட் கோபாலகிருஷ்ணன், இந்தியன் பேங்க். யார் கேட்டாலும் கொடுப்பார், தெய்வம் மாதிரி ஒரு எல்லாரும் அவ்வளவு கொடுப்பார். அந்த மாதிரி டோனர் லிஸ்ட்ல இருக்காங்க. அப்ப வந்துட்டு பேங்க்ல தான் இவங்க போய் வேலைக்கு சேர்ந்தாங்கன்னா அந்த பேங்க் இழுத்து மூட்டு போயிடணும்ல சார். கேட்கறவங்க எல்லாம் குத்துருவாங்க இவங்க. ஒரு 11 மணி மேல வர கஸ்டமர் கேஷே இருக்காது கவுண்டர்ல, ஃபுல்லா கொடுத்துருப்பாங்க. சார் இப்போ இந்த சார் வித்ரா பண்ணாருன்னா வெளில அவங்கள்ட்ட போய் கேட்டு வந்தோம். ஏதாவது காசு இப்பதான் ஒருத்தர் கொடுத்து அனுப்புனேன் அவன்கிட்ட வேணா போய் பாதியா பிரிச்சு வாங்கிக்கங்க அப்படி. அதுதான் நீங்க இந்தியாவில் ஒரு பாட்டு பாடினாரு, வாலி எழுதி கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், ஒரு ஊருக்கா கொடுத்தான், ஊருக்கா கொடுத்தான்ற மாதிரி இவங்க அப்படி வாரி எந்த பேட்டர் வந்தாலும் த்ரோ பவுன்சர்ல 4 கொடுப்போம், போலிங் போடாமே 6 கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்கணும். சார் இப்போ இந்த லோவர் ஆர்டர் அண்ட் லோவர் மிடில் ஆர்டர் அவங்க யாருமே வந்து இந்த டாப் 3 அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு இஷ்யூ எப்பவுமே ஜிடி கிட்ட இருந்துட்டு இருக்கு. இப்போ யாரை சார் இதுல குறை சொல்லணும்? டாப் 3 பார்த்து நீங்க ஏன் சார் 14 மேட்ச்ல 10 மேட்ச் நீங்களே அடிச்சிடுறீங்க, அப்புறம் திடீர்னு ஒரு 4 மேட்ச் அடிக்கணும்னு அவங்களே எதிர்பார்க்குறீங்க? 14 மேட்ச் நீங்களே அடிச்சுட்டு போயிடலாமே, அவங்கள அப்படி பழக்கி வச்சு கெடுத்தது நீங்க தானே அப்படின்னு அந்த டாப் ஆர்டர் திட்டணுமா? இல்லைன்னா கிடைக்கிற வாய்ப்புகள் அடிக்க தானேப்பா, ஏப்பா 10 மேட்ச் ஆடல ஒரு 4 மேட்ச் தானேப்பா அதுவுமா ஆட மாட்டேன்னு இவங்களை கேட்கணுமா?
இல்ல they have to be equipped for everything. Any situation, any type. ரிவர்ஸ் ஸ்வீப் எப்படி ஆடுறீங்க? நான் ரிவர்ஸ் ஸ்வீப் கத்து கொடுத்தேன் உங்களுக்கு. நீங்க போய் ஆடுறீங்க. திடீர்னு ரொம்ப டைட்டா ஒரு போலர் போல ரிவர்ஸ் ஸ்வீப்ல ஒரு சிக்ஸ் அடிக்கிறீங்க எப்படி? அங்க போய் மாத்திக்கிறீங்கல்ல. இப்படிதான் பண்ணி நம்ம ஆர்சிபி இவர் ஆயிடுச்சாங்க. எக்ஸ்ட்ராடனரி வேர்ல்ட் நம்பர் 1 அந்த ஏபி டிவிலியர்ஸ். எப்போ பார்த்தா என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் போவாங்க. அம்பையர்லாம் போவார் பேட்டிங். 5 overs 75 to இருக்கும் கட்சியில். கூப்பிட்டு டிவிலியர்ஸ் அவர் கஷ்டப்பட்டு ஒரு 35 அடி பேர் விளையாட்டு போடுவார். அதனால தான் எல்லாரும் எல்லா டைப்புக்கும் ரெடியா இருக்கணும். பெஞ்ச் ஷீட்டிங் ரெடியா இருக்கணும். 2 wickets 3 wickets விழுந்துச்சு ஆரம்பத்திலே அப்படின்னு உடனே கொஞ்சம் கிராஃப் பண்ணி இன்னிங்ஸை பில்ட் பண்ணிக்கலாம். 10th ஓவருக்கு அப்புறம் இறங்கலாம் கோதால. ஏன்னா இன்னொரு பேர் இருக்குன்னு காட்டலான்ற மாதிரிலாம் அதெல்லாம் யோசிக்கிற மாதிரி தெரியல. ஐயோ இது ஓவர் பேஸ். இந்த ஓவர் நான் அடிச்சான் 2 ஓவர்ல 25 அடிச்சன் அப்படி தேவை கிடையாதுங்கிற. யூ மஸ்ட் ஹேவ் கான்ஃபிடன்ஸ் டு வெயிட் டு பில்ட் யுவர் இன்னிங்ஸ் அண்ட் தென் ஸ்கோர். சார் ஷாருக் கானை இவ்வளோ நாளா இவங்களும் வந்து பேக்கப் பண்ணி வச்சுட்டே இருக்கிறாங்க ஜிடி. பட் அவரோட பொட்டன்ஷியலுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? பிகாஸ் அவர் வந்து இவ்வளோ டீப் டவுன் த ஆர்டர் வந்து டிஎன்பிஎல் எல்லாம் ஆடுறது கிடையாதுன்னு நினைக்கிறேன். டிஎன்பிஎல் எல்லாம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி இறக்கி விடுறாங்க இஃப் ஐம் நாட் ராங். கரெக்டா? ஆமா. இன்னைக்கு வாஷிங்டன் சுந்தருடைய பொசிஷன்ல ஆரம்பிச்சிருக்கலாம். ஏன்னா அவரு தேவை ஒரு 3-4 பால் தான். ஒரு 3-4 பால் தள்ளி ஆட்டாருன்னா லஸ்கியஸ்ட் ஹிட்டிங் நீங்க போகணும்னா ஷாருக் வந்தா நல்லா இருக்கும். மெஜஸ்டிக்கா போகும் சிக்ஸர்ஸ்லாம். ஒன்ஸ் அகேன் லெஃப்ட் ஆர்ம் ஸ்விட் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆடுவாரு. பட் மீதி யார் போட வச்சுக்குவார். அவர் வந்து நல்ல பிரேக்ஸ்லாம் போட்டு அடிப்பாரு. இஸ் காட் தி அபிலிட்டி டு கிளியர் இந்த போலார் டைப் ஆஃப் பேட்டிங். டிப்பிங் யார்கர்ஸ் சிக்ஸ் அடிக்கிற கெப்பாசிட்டி அண்ட் நல்ல ஹியூஜ் சிக்ஸஸ் அடிக்கிறது, ரேட்டில் பண்ணக்கூடிய கான்ஃபிடன்ஸ், எதிர் டீமோடைய கான்ஃபிடன்ஸ் ரேட்டில் பண்ணக்கூடிய ஒரு பேட்டிங். அவர் தான் இன்னும் இங்கே முன்னாடி அனுப்ப. நீங்க சொல்ல ரைட். எப்போ பார்த்தாலும் கட்சி 3 ஆரம்பிச்சுட்டு ஒரே ஒரு பால் தான் போட போறாங்க 4 சிக்ஸ் அடினா அது மாதிரிலாம் முடியாது. அது தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். சார் பெரிய பெரிய டீம்ஸ் நிறைய அப்படி பண்ணுது சார். நேஹால் வதேரா, நமந்தீரை வந்து மும்பை இந்தியன்ஸ் நம்பி நம்பர் 4ல இறக்கி விடுறாங்க. நீங்க வாங்க, நீங்க ஃப்ரண்ட்ல வந்து நீங்க அடிங்க, எங்க எக்ஸ்பீரியன்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஹார்திக் பாண்டியாவும் நாங்க பின்னாடி அனுப்பிக்கிறோம், நீங்க இங்க அடிங்கன்னு சொல்லி அவங்கள இறக்கி விடுறாங்க சார். இப்போ நம்ம இவங்களை பாத்தீங்கன்னா அசுதோஷ் எல்லாம் வந்துட்டு அசுதோஷ ஃப்ரண்ட் இறக்கி விடுறாங்க பஞ்சாப் கிங்ஸ். யூ கோ அட் நம்பர் 4, யூ கோ அட் நம்பர் 5, நீங்க ஆடுங்க, நாங்க மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. பட் ஆனா இவங்க இன்னுமே ஷாருக் கான ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணாம இத்தனை வருஷமா இவர் வந்து நீங்க கடைசியா இறங்குங்க போதும், ஒரு வாய்ப்பு கொடுத்து ஒரு 4 மேட்ச் மேபி கொடுத்து பார்த்து அவர் வந்துட்டு நிறைய பால்ஸ் கன்சியூம் பண்ண வச்சா நீங்க சொல்ற மாதிரி அவர் இன்னிங்ஸ் எப்படி பேஸ் பண்றாரு, ஒரு லாங் இன்னிங்ஸ் ஆடுறதுக்கான எல்லா தகுதியும் இருக்குதா, அதெல்லாம் அப்பதானே சார் தெரியும். அதை அவர் ரொம்ப அண்டர் யூட்டிலைஸ் பண்றாங்கன்னு தோணுது சார். அண்டர் யூட்டிலைஸ் பண்ணா நீங்க சொன்ன பஞ்சாப் கரெக்ட். முன்னாடி அசுதோஷ் அனுப்புவாங்க, சஷாங்க் அனுப்புவாங்கன்ற மாதிரிலாம் சொல்றீங்களே. மீதி டீம்ல முதல் 3 பேர் அவுட் ஆயிடுறாங்க. அதனாலே விசிய வந்துடுறாங்க மேல. நீங்க சொல்லுங்க. அவங்க அனுப்பல, அதுவா நடக்குது அப்படின்றீங்க நீங்க. அதுவா ரைட் சார். இப்ப கிளென் பிலிப்ஸ் மேல ஒரு பேட்ஸ்மேன் இருக்காரு. சரி ஷாருக் கான விட்டுருங்க சார். வாஷிங்டன் சுந்தருக்கு அப்புறம் தான் ஒரு சேஸ்ல உங்களுக்கு கிளென் பிலிப்ஸ் வந்து இப்போ ஒருவேளை தோத்துருந்தா என்ன சார் பண்ணிருப்பாங்க? நீங்க மேட்ச் இவ்வளோ நெக் டு நெக் போயிடுச்சு. இப்போ அவர் வந்து 11 பால்ல 11 அடிச்சாருன்னு நினைக்கிறேன் வாஷிங்டன் சுந்தர். அதுக்கப்புறம் வந்தவங்களும் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, இல்லைன்னு நான் சொல்லல. பட் அவர் அந்த இடத்துல 11 பால்ஸ் 11 ஃபேஸ் பண்ணி ஒரு இன்னிங்ஸ் ஆட வேண்டிய ஸ்டேஜ் வரனாலதான் இவங்களுக்கு இன்னும் ப்ரெஷர் அதிகமாகுது இல்ல. அப்போ கிளென் பிலிப்ஸ் மாதிரி ஒருத்தர் அங்க இறக்கி விடலாம். கிளென் பிலிப்ஸும் நீ இல்ல லாஸ்ட்ல தான் வேணும், ஷாருக் கான் எனக்கு லாஸ்ட்ல தான் வேணும், தெவாட்டியா எனக்கு லாஸ்ட்ல வேணும். அப்ப யாருதான் அடிக்கிறது? அந்த டாப் 3 மட்டும் அடிச்சுட்டே இருக்கணுமா? நம்ம எப்படி சொல்றோம்ல, அவங்க ஜிடில சொல்றாங்க உங்களுக்கு எல்லாரும் முதல்ல அச்சிலே வேணுமா? 11 பேர் நாங்க எப்படி முதல்ல அச்சில அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. உடம்பு அவங்க ரியலைஸ் பண்ணணும் என்ன ஆடுறோம், இம்ப்ரூவைஸ் பண்ணணும். இன்னைக்கு பாருங்க அவர் வந்து கரெக்டா நம்ம ரஷீத் கான் இதாரு நம்ம வருண் சக்கரவர்த்தி வராருன்னா இறங்குறாரு. நீ பிளாட்டா போட்டுக்கோ, நான் தள்ளிட்டு போட்டேன் பட்டவன் இறங்குறேன். நான் இப்ப இறங்குவேன், எங்கி போகலாம் இறங்குவேன்ற ஒரு தோட்டம் சோப் பண்ணிட்டோம் மைண்ட்ல. ஸோ நீ அதுக்குன்னு நீ ஷார்ட்டா போடுவில்ல, அதெல்லாம் தான் பண்ணணும். கிளென் பிலிப்ஸும் அதை பண்ணணும். கிளென் பிலிப்ஸுக்கு இப்போ வந்து ஆர்த்தி எடுக்கிற மாதிரி மாப்பிள்ள வந்திருக்கா பொண்ணு வந்திருக்கா ஆர்த்தி எடுக்கிற மாதிரி யாக்கி 4 ரன் போட்டு 4 பிடிக்கிறது அது வேற விஷயம். எப்பயும் நடக்காது, அதுதான் பிரச்சனை. ஆல்ரைட் சார். ஜிடி வந்து ஹேட்ரிக் மேட்சஸ் வின் பண்ணிருக்கு சார். தொடர்ந்து இந்த ஆர்ஆருடைய தோல்விக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 200+ அந்த இடத்துல வந்து விட்டாங்க. பட் இருந்துமே இங்க பாத்தீங்கன்னா வந்து டிசியை தோக்கடிச்சாச்சு, எல்எஸ்ஜியை தோக்கடிச்சாச்சு, கேகேஆர் அடிச்சாச்சு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் கூட விளையாட போறாங்க சார் ஜிடி. இந்த மேட்ச் இன்னுமே கூட இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஹவு டு யூ சீ சார்? கேகேஆர் வந்து பேக் டு பேக் நிறைய லாசஸ் அவங்களுக்கு. டேபிளுடைய ஏற்கனவே உச்சத்துல இருந்தும் இப்ப ரொம்ப கடைசி இப்ப 6 மேட்ச்ல வந்து they have not won one match also. 5 losses for KKR.
இது என்ன இப்படியே தான் போகுமா? இந்த சீசன் முடிஞ்சு போச்சு. கேகேஆர்க்குன்னு ரிட்டர்ன் ஆஃப் பண்ணிடலாமா? கேகேஆர் கேகேஆருமே இல்ல போல இருக்கு. அதான் அதே மாரி ஆடிருக்காங்க. ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல. சிலது வந்து கான் கேஸ் மாரி இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? பேக் வச்சு பவுலிங்கு அவங்களுக்கு 2 மிஸ்டேக் ஸ்பின்னர்ல ஒருத்தர் ஸ்டெடியா பெர்ஃபெக்ட்டா போட்டுருக்காரு சுனில் நாராயண். வருண் சக்கரவர்த்தி இப்பதான் கொஞ்சம் வந்து நிக்கிறாரு. ரஷீத் கான் இப்போ பழைய டைப் ஆஃப் பவுலிங்க வந்து போட்டு என்ன அடிச்சா கூட நான் திருப்பி எடுப்பேன்ற லெவல்ல வர அந்த கான்ஃபிடன்ஸ் வரணும். இவங்க 2 பேரும் இன் டேண்டம் 8 ஓவர் கன்டினியூஸா போட்டாதான். இப்ப என்ன கேப்டன்சி அது? எதிர் அனுகுல் ராய அஹெட் ஆஃப் சுனில் நாராயண் பண்ணணும். இந்த மாதிரி வச்சு வாங்க வாங்கன்னு வாங்கிட்டு யாரா பண்ணுவாங்களா? சரி நம்மளோட நல்லா போட்டார் அனுகுல் ராய். உடனே அவங்களோடய நல்லா போடணுமா? அவங்க தான் டாலா இருக்கிற செம்ம டேட்டிங் அதில் அவங்க. அப்ப நீங்க சுனில் நாராயண கொண்டு தானே செக்ல வைக்கணும். அவரை இப்ப நீங்க என்ன பண்றீங்க? டிமீன் பண்றீங்க. அவருடைய கான்பிடன்ஸே குறையுங்க. நான் கிரவுட்ல இருந்தெல்லாம் ஒரு 4 பேருக்கு போலிங் கொடுத்துட்டு அப்புறம் அவங்க எக்ஸ்ட்ரா உனக்கு கொடுப்ப மெயின் போல்றன்ற மாதிரி இருக்கு. இது லூசுத்தனம் இல்ல. அதெல்லாம் பண்ணவிடு. நானே சம்டைம் வாண்டிங் இன்னைக்கு ஏதோ ஒரு வாட்டி பார்த்தேன் போலர் கிட்ட வந்து பேசுறது. மத்தபடி இவரு நம்ம ஹோம்ஒர்க் எல்லாம் சரியா பண்ணலாம் டியூஷன் டீச்சர்லாம் காதெல்லாம் திருவாங்களே அந்த மாதிரி கில்லு வந்து கூட போய் 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 திட்டினே போலத அதாவது தப்பா தப்பா போட்டா சம்மந்திருக்கு ரன்னப்ல ஓடி வர்றாரு கூட ஓடி வந்துட்டு கில் பார்த்தேன் அவருக்கு பொறுமையில வர்றாரு. சார் ஒரு சீனியர் கேப்டன் ஆயிட்டே போயிட்டு இருக்கோம். இப்ப இந்தியாவுடைய மெயின் கேப்டனால நம்மள ஆக்கிட்டாங்க அந்த பக்கம்லாம். அப்ப இந்த மாதிரிலாம் மாத்திக்கணும் நம்மள. நம்ம இன்னும் சின்ன பையன் மாதிரிலாம் ஜிலு ஜிலுலாம் இருக்கக்கூடாது. நம்ம கொஞ்சம் அப்படி இருக்கணும். அப்பதான் நம்மள மதிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாரு ஒருவேளை. இருக்கலாம் இருக்கலாம் சுப்மன் கில் வந்து சுப்மன் கில் மாதிரி கொண்டு யாராவது சரியா போடலாம். பட் என்ன எல்லாம் இந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட் தான் இருக்காங்க. அந்த ஆங்கிள் பார்க்கும்போது கேப்டன்சி பேட்டிங் எல்லா பிரச்சனையும் ஹேண்டில் பண்றது வந்து ஸ்ரேயஸ் ஐயர் தான் பிரில்லியண்டா பண்ணியிருக்காரு. அவரும் கொஞ்சம் வளர்த்துப்பாரு. பட் அது ரொம்ப ரொம்ப கம்மியன் அதனால ஹேண்டில் பண்றாரு. பவுலிங் ஹேண்டில் பண்றது ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் எல்லாமே நல்லா இருக்கு. அவர் ஒருத்தர் தான் ஸ்டெடியா இருக்காரு. அண்ட் பேட்டிங் வந்து அமேசிங்கா ஒரு கேப்டனுடைய மெஜஸ்டி வந்து மெஜஸ்டிக்கான ஒரு அப்ரோச் வந்து தன்னுடைய பேட்டிங்ல தெரியுது. சூப்பர் பிரில்லியன்ட். ஆல்ரைட் சார் இந்த மேட்ச்க்கு என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க சார் அவுட் ஆஃப் 5? இந்த மேட்ச் 3.7 தான் கொடுக்கறேன்னு பார்த்தேன். இது கடைசியில இது இந்த வினோதமா இந்த ஒரு மேட்ச் வந்து டாப் பேட்டர்ஸ் இருக்கும்போதே க்ளோஸ் அப் மேட்ச். இத்தனையும் பெரிய டோட்டல் இல்ல. அப்பதான் சம் பசில் இன் திஸ் மேட்ச். திடீர்னு வருத்துக்கு ஃபார்ம் வராரு, கேமரன் ஃபார்ம் வராரு. அதெல்லாம் நல்லா கில் வர்சஸ் கிரீனோட போட்டி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ் இருக்கிறதுனால அப்கோர்ஸ் நம்ம கருண் நாயர் அவருக்கு ஒரு நாயர் நோட்டீஸ் அனுப்ப போறப்போ இந்த மாதிரி சரியா கைட் பண்ணாதனால உள்ள வரவங்கள அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போன மாதிரி இருந்துச்சு. ஸோ டெஃபினட்டா 4 கொடுக்கலாம் அந்த மேட்ச். ஏன்னா இதுல உள்ள க்ளோஸ் அப் போயிடுச்சு அதனால. ஆல்ரைட் சார் சூப்பர் சார். ரைட் சார் அடுத்த மேட்ச் சந்திப்போம். பிஃபோர் வி எண்ட் தி வீடியோ ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? எந்த மேட்ச் 2 காமெடி உங்களுக்கு சொல்லணும். ஒன்னு உங்களுக்கு கேள்வி கேட்கணும் என்னடா அதுன்னு. இந்த சேர் லீடர்ஸ் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். சேர் லீடர்ஸ் கை கால்லாம் ஆடின்னு டான்ஸ்லாம் ஆடுவாங்க. இப்போ ட்ரம்ஸ் ட்ரம்பெட் சவுண்ட் எல்லாம் கேட்டிருக்கும் பிடிக்கல் சவுண்ட்லாம். இன்னைக்கு கேகேஆர் 2 பேர் அவுட் ஆன உடனே 2 பேரும் அழகா மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டியர் லீடர்ஸ் ஆயிட்டாங்க சேர் லீடர்ஸ். பாத்தீங்கன்னா தெரியல அழகா மாதிரி பயங்கர ஆக்ஷன்லாம் பண்ணாங்க. அந்த மாதிரி வீட்டுல பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி பண்ணவும் கூடாது. ஆக்சுவலா உங்க டீம் வந்து டல்லா இருக்கும் போது தான் நீங்க அதுக்குதான் நீங்க சேர் லீடர்ஸ். உங்க டீம் டல்லா ஆயிட்டு இருக்கும் போது அவங்களை பெக்கப் பண்றது நம்மளுக்கு சேர் லீடர்ஸ் வச்சிருக்காங்க சேர் கேர்ள்ஸ்ன்னு. நீங்க அந்த சமயத்துல போய் நீங்களும் அழகா மாதிரி நடிப்புக்காக ஆச்சரியமா இருந்திருக்கு ஒரு பக்கம். இன்னொன்னு இந்த திருப்பி இந்த என்ன விளம்பரம் இந்த பாலா வாசஸ் என்னது வாட்டர் ஃபால் சரி நல்ல மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கும் போது பாலஸ் திடீர்னு செக் போஸ்ட் வர மாதிரி இந்த பாலா வாசஸ் வாட்டர் ஃபால் அட்வர்டைஸ்மெண்ட் வருது. பாருங்க பாருங்க நீங்க அதை அந்த ஒரு சாவிடு மாதிரி எல்லாரும் பாருங்களேன். என்ன தண்ணி லீக் ஆகுது ஒரு பிளம்பர் வேலையை பண்றாரு. அது குடும்பமே கை தட்டின்னு சேர் கேர்ள்ஸ் மாதிரி பார்த்துருக்காரு. திருப்பி அவரு வேற ஏதோ பெரிய சாதிஷ்டமா திரும்பி போறாரு. இது பெரிய சாட் ஜிபிடி ஆனது. என்ன சாட் ஜிபிடி இவ்வளவு சுச்சுப்பின்றது நான் இந்த விளம்பரம் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு. அது ஒரு பக்கம். 3வது இந்த விளம்பரத்துல போலோ சுபா கேசரி அப்படின்றானுங்க. இந்த ஒரு ஹோட்டல்ல போய் கேட்டேன் சுபா கேசரி இருக்கான்னு. இல்ல ரவா கேசரி தான் இருக்கான். அது என்ன சுபா கேசரி? இட் வில் பி ஸ்வீட் இஃப் தே கேன் டெல் மீ வாட் இஸ் சுபா கேசரி. அந்த பான் மசாலா ஆட்ல வருது இல்ல. எனிவே ஆடியன்ஸ் மயப்பட்டு ஊதுற போறாங்க. ஏன்னா நம்ம கிரிக்கெட் நிறைய பேசணும். சும்மா ரிலீஃப்காக இப்படி பேசுறது தான். மறுபடியும் நாளைக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் போடுறது சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச். தெய்வங்களா உங்க யார் ஒரு கேப்டன் மிஸ்டர் சஞ்சீவ்லேயே வருது நமக்கு. மிஸ்டர் ருத்ராஜ் கைக்வாட் ருத்து நீங்க வந்து ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் நீங்க ஃபார்முக்கு வரணும்.
அது நீங்க வந்துருவீங்கன்னு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. நீங்க கண்டிப்பா வருவீங்க. இந்த மேட்ச்லயே கூட நீங்க வரலாம். இப்போ அவங்க 2 பவுலர்ஸ் டாப்னு பேசுறாங்க எஸ்ஆர்எச்சோட புது பவுலர்ஸ். அவங்களுக்கு யாருன்னு காட்டுறத கூட நீங்க பேட்டிங்ல வரலாம். நம்பர் 1 வந்துருங்க கண்டிப்பா. நம்பர் 2 அந்த 2 கதைங்க லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வரும்போது தயவு செய்து அக்கீல் ஹுசைன் எடுத்துருவாங்க. உடனே அவங்க லெஃப்ட் ஹேண்டர் இவங்க அடிச்சுடுவாங்க பாக்குறீங்க. அவர் பொய் போலி நிறைய போடுறாரு. அதனால இவங்க மாட்டிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஓடி வந்து இந்த வேகமா ஏத்துறது பண்ணவே சொல்லாதீங்க. அதுக்கப்புறம் ஃபுல் கிரவுண்டோட பெரிமீட்டர் காட்டுவாங்க. ஹைதராபாத்ல வர போற ஜாகிரதை. கண்டிப்பா சார். உங்களுக்கு நீங்க சொன்ன மாரி வந்து இந்த 2 பேர வச்சிரணும் ஃபர்ஸ்ட்டு. பாயிண்ட்ல ஒருத்தரு, கவர்ஸ்ல எக்ஸ்ட்ரா கவர்ல ஒருத்தரு. அது 2 முதல்ல வச்சிரணும் சார். அதவே விட்டுறவே கூடாது சார் அத. பென்சில்ல கவர் அண்ட் பாயிண்ட் பென்சில் லெக் சைட்ல வேணாம். நீங்க ஆஃப்ல தான் ரெடி போறாரு வித்ட்ரா பண்ணி. ஸோ அபிஷேக் சர்மா பொறுத்த வரைக்கும் அந்த டீப் பாயிண்ட் டீப் கவர்ஸ் வச்சிருங்க. ஆனா ஓடி வந்து பால் ஸ்லோவா போடும். ஃபாஸ்டா போட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கே சவால். ஃபீல்டிங் தாண்டி போயிடும். அவங்க ஒண்ணு. இவர் வரும்போது ஒண்ணு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னு கோயிங் அவே போடுங்க. ஆனா ஒரு பால் மட்டும் நீங்க இந்த டிராவல் செட்டில் போட்டுறாதீங்க. பின்னாடி போகிற லெக் சைட்ல எப்பயுமே டு கிரியேட் ரூம் நின்ற இடத்துல. இவர் கம்ப்ளீட்டா வெளியில நகர்ந்து போவாரு. அவர் நின்ற இடத்துல ஒரு அபிஷேக் சர்மா நடந்தே போயிடுவார் கிரீஸ் விட்டு வெளியே லெக் சைட்ல. டிராவல் செட் நின்ற இடத்துல இருந்து தன்னுடைய ரைட் லெக் தூக்கி வெளியே வச்சிருவார். இவ்வளோ ரேஞ்ச் இருக்கு. அங்க கரெக்டா கவர்ஸ் மேலேயும் பாயிண்ட் மேலேயும் தூக்கி அடிக்கிறதுக்கு பாலை போட்டுருவாரு. அதனால தான் சொல்றேன் நேர கால் இந்த பேட்டுக்கும் காலுக்கும் நடுவில் பந்து போகணும். அந்த ஆங்கிள் போட்டீங்கன்னா இட் ஷுட் ஹிட் இஸ் நீ. அப்படி போட்டீங்கன்னா ஒரு சான்ஸ் இருக்கு. அது ஸ்பின்னரா இருந்தாலும் சரி ஃபாஸ்ட் பவுலரா இருந்தாலும் சரி. அல்டிமேட் ஆஃப்கோர்ஸ் இது யார்கர். அது யார்கரோ இல்ல போன தடவை இங்க செப்பாக்ல ஃபைனல்ஸ் ஆடும் போது நம்ம இவரு பெச்சல் ஸ்டார் ஒரு பியூட்டி போட்டு எடுத்தார் பார்த்தீங்களா போல்டு. அந்த மாதிரி ஒரு டெரிஃபிக் டெலிவரி போட்டு ஓடுறது சான்ஸ். இதுதான் ஓப்பனிங்ல கொடுக்கக்கூடிய டிப்ஸ். இதுதான் சார் நம்ம டிராவிஸ் ஹெட் மாரி ஆளுக்கு அழகா ஒரு ஆஃப் ஸ்பின்னர் மட்டும் நம்மட்ட ஒரு டாப் ஆஃப் ஸ்பின்னர் ஒருத்தர் யாராவது இருந்தா செமையா இருந்திருக்கும் சார். அந்த ஒரு பேட்ல பார்க்க அழகா இருந்தது. வி மிஸ் தட் அலோன் அகைன்ஸ்ட் டிராவிஸ் ஹெட். அஸ்வின் ஒரு தடவை வேற ஏதோ டீமுக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு இருக்கு ஆடும்போது ஒரு வாட்டி மெசேஜ் பண்ணேன். மாதிரி எல்லாரும் வெட்டிக்கிறாரு. நீங்க அந்த அவே ட்ரிஃப்டரை வந்து அவுட் ஆன் தி ஆஃப் வந்து உள்ளுக்குள்ள விச் ஆடினா லெகம் பேர் கிட்ட மிஞ்சி போனா பந்து போவோம். வேற எந்த ஷோ ஆட முடியாது. அந்த மாதிரி டைட்லி அஸ்வின் வச்சிருந்தார். அப்புறம் போட்டோல் ரைட். நான் இன்ஃபேக்ட் இன்டர்வியூ என்ன அவர் கூப்பிட்டாரு. அப்போ நான் கூட கேட்டேன் வயசுக்கு நேரம் போட்டா ஆட வரல ரொம்ப கஷ்டப்படுவார் அப்படின்னாரு. ஒரு விஷயம் நம்ம கரெக்டாக சொல்றோம் அந்த விஷயத்த. அதனால அந்த மாதிரி போன யாராவது போட்டா நல்லா இருக்கும். குர்ஜப்னீத் அதே வி ஷுட் ட்ரை இந்த ஓப்பனிங்லேயே. கலையில் இல்லைன்றாங்க. குர்ஜப்னீத் போட்டார்னா அவருடைய அந்த லேங்கி ஐட்டுக்கு ஷார்ட் பிஸ்ட் இல்லை. யார்கர்ஸ் போட்டார்னா பியூட்டிஃபுல் செம்மையா இருக்கும். அதை ட்ரை பண்ணும். சைசர் அகில் ஹுசைன் ஆர் குர்ஜப்னீத் தி ஓப்பனிங் வித் நியூ பால் வித் லேண்டிங் ஸ்ட்ரீக். ஏன்னா பயங்கர ஹைட் இல்லை. யார்கர் டிசப்டிவா இருக்கும். சார் லாஸ்ட் கொஸ்டின். இந்த சிஎஸ்கே டீம்ல வந்துட்டு சாரி எஸ்ஆர்ஹெச்ல வந்து டிராவிஸ் ஹெட் அப்புறம் இந்த கிளாசன் இவங்கள மாதிரி இந்த ஆஸ்திரேலியன் சவுத் ஆப்பிரிக்கன் பேட்டர்ஸ்க்கு அகைன்ஸ்டா நம்ம ஜேமி ஓவர்டன் அப்படிங்கிற இந்த இங்கிலாந்து பவுலர் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஒரு அன்ஈவன் பவுன்ஸ் எல்லாம் எதிர்பார்க்காத மாதிரி சில டைம்ஸ்ல போடுறாரு. 140 144 கேஸ்ல. ஒருவேளை அவர் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த பண்ண முடியுமா அப்படின்னு நான் கேட்கறேன் சார். இவங்க அகைன்ஸ்டா நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஓவர்சீஸ் பவுலர்னா இப்போத்துக்கு நல்லா போட்டுக்கிறது அவர் தான். அதனால கேட்டேன். இல்ல பால் நிப்பாது சீம் ஆகுது அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா நீங்க சொல்றது ரைட். ஓவர்டன் டெரிஃபிக் பவுலர். மில்லரை போல்ட் எடுத்து அந்த ஒரு பால் போறோம். ஓகே. அதர்வைஸ் கிளாசன் எல்லாம் எடுக்கணும்னா ஹர்திக் பாண்டியா கரெக்டா போடுவார். அது நாளைக்கு போட முடியாது. ஹர்திக் பாண்டியா என்ன பண்ணுவாரு வைட் அவுட் சைட் ஆஃப் யார்கர்ல போடுவார் ஸ்லோவா. அந்த பால் ஏன் கிளாஸ் அவுட் ஆவார் நான் சொல்றேன்னா அதையும் நீங்க ஷார்ட் பிஸ்டோ குட் லென்த்தோ போட்டீங்கன்னா வச்சு வாங்கிடுவார் கவர்ஸ் மேல. பட் நீங்க அந்த ரொம்ப க்ளோஸா யார்கர் லைன் போய் பாருங்க வைட் அவுட் சாசம். அவர் என்ன பண்றாரு நின்ற இடத்துல காலை நவுத்தவ மாட்டேன்றார். அங்கேருந்து ஆடுறதுனால காட் பிஹைண்டோ இல்ல பாயிண்ட் மேல லாப் பண்றதுக்கு சான்ஸ். ஆல்ரைட் சார். நம்ம இவ்வளோ டீகோட் பண்ணிடுறோம். கடைசியில் அவங்க 65 ஆல் அவுட் ஆகிறதுக்கு ரெடியா இருந்தா கூட இன்னும் சந்தோஷம் எதிர்பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை சார். எஸ்ஆர்ஹெச் அவங்களாம் கிடையாதுடா. சான்ஸ் இருக்கு. ஏன்னா கோழி மாதிரி மடிஞ்சுட்டான்னுவாங்க. நீங்க 65 சொல்றீங்க. சிக்கன் 65 கரெக்டா இருக்கு. ஆசம் சார். டெஃபினெட்லி நாளைக்கு பார்ப்போம் சார். 2 மேட்சஸ் இருக்குது. டிசி vs ஆர்சிபி மதியான மேட்ச். அதை விட்டிங்கன்னா இந்த பக்கம் நம்ம சிஎஸ்கே vs எஸ்ஆர்ஹெச் ஃப்ரம் ஹைதராபாத். வில் வாட்ச் அண்ட் வில் என்ஜாய். டெஃபினெட்லி நாளைக்கு சாட்டர்டே வந்து ஒரு சரியான சாட்டர்டேவா ரசிகர்களுக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மட்டும் லெட்ஸ் ஹேவ். எஸ் we will again get back with the twin delight. நாளைக்கு சந்திப்போம். our favorite RRR refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba.